கடற்கரை அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அந்த ஊரில் வாழும் பெரும்பாலான மக்கள் மீன் பிடித்துதான் வாழ்க்கையை நடத்தினார்கள். காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே அவர்கள் கடலுக்குச் சென்று வலை வீசி மீன் பிடித்து மாலை நேரத்தில் திரும்புவார்கள். கடல்தான் அவர்களின் வாழ்க்கை, கடல்தான் அவர்களின் நம்பிக்கை. அந்த ஊரில் சேகர் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மற்றவர்களைப் போல அதிகமாக பேச மாட்டான். எப்போதும் அமைதியாக இருப்பான். எதையும் சண்டை இல்லாமல் அமைதியாக செய்து முடிப்பவன். ஆனால் ஊர் மக்களுக்கு அவனை பற்றி ஒரு கருத்து இருந்தது. சேகர் நல்ல மனசுதான், ஆனா அவனுக்கு அதிகமாக புத்தி இல்லை என்று பலர் நினைத்தார்கள். சிலர் அவனை நேராகவே முட்டாள் என்று கூட பேசுவார்கள். சேகர் அதை கேட்டு ஒருபோதும் கோபப்பட மாட்டான். சிரித்துக்கொண்டே தன் வேலையை பார்த்துக் கொள்வான். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. சேகர் பேசாமல் இருந்தாலும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருப்பவன். யார் என்ன பேசுகிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள், யாரிடம் என்ன பலவீனம் இருக்கிறது, எல்லாவற்றையும் அவன் அமைதியாக கவனித்து மனசுக்குள் வைத்துக் கொள்வான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ராஜா என்ற ஒரு மனிதன் வந்தான். அவன் நகரத்திலிருந்து வந்தவன். அழகாக பேசத் தெரியும், நம்பிக்கை நிறைந்த குரல், பார்த்தவுடன் நம்ப வைக்கும் மாதிரி இருந்தான். அவன் ஊர் மீனவர்களிடம் வந்து பேச ஆரம்பித்தான். நீங்க பிடிக்கிற மீன்களை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். நகரத்துல பெரிய மார்க்கெட்ல விற்கிறேன். உங்களுக்கு கஷ்டமில்லாம நல்ல விலை தரேன். முதலில் ஊர் மக்கள் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் ராஜா ரொம்ப நன்றாக பேசினான். அவன் சில நாட்கள் நல்ல விலையும் கொடுத்தான். அதனால் மெதுவாக எல்லா மீனவர்களும் அவனிடம் மீன் விற்க ஆரம்பித்தார்கள். ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு விஷயம் நடந்தது. ராஜா கொடுக்கும் விலை மெதுவாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் மீனவர்களுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் நகர மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கிறது என்று தெரியாது. ராஜா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அவன் ஊரில் கம்மி விலையில் மீன் வாங்கி நகரத்தில் 3 மடங்கு விலையில் விற்க ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் நல்ல லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஒரு மாலை நேரம் சேகர் கடற்கரையில் உட்கார்ந்து வலை சரி செய்து கொண்டிருந்தான். அப்போது ராஜா அவனை பார்த்தான். அவன் சிரித்துக்கொண்டு சேகரிடம் வந்தான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். சேகர் அமைதியாக சொன்னான், வலை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜா சிரித்தான். உனக்கு வியாபாரம் தெரியுமா? சேகர் சிரித்துக்கொண்டே தலையசைத்தான். எனக்கு எதுவும் தெரியாதண்ணே, நான் சும்மா மீன் பிடிக்கிறவன் தான். அந்த பதிலை கேட்ட ராஜாவுக்கு உள்ளுக்குள் ரொம்ப சந்தோஷம். அவன் நினைத்தான், இந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது, இதன் முன்னாடி நான் எதுவும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்று. அதற்கு பிறகு ராஜா அடிக்கடி சேகரிடம் பேச ஆரம்பித்தான். அவன் வியாபாரம் எப்படி நடக்கிறது, எங்கே மீன் விற்கிறான், எவ்வளவு லாபம் கிடைக்கிறது, எல்லாவற்றையும் அவனே சொல்ல ஆரம்பித்தான். சேகர் ஒன்றும் பேசவில்லை. அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தான். ராஜா பேசிக்கொண்டே இருந்தான். ஏனெனில் அவன் மனசில் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, சேகர் ஒரு முட்டாள் என்று. ஆனால் சேகர் அந்த எல்லா தகவல்களையும் அமைதியாக சேமித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் ராஜா சொன்னான், நகரத்துல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அங்கதான் நான் இந்த மீன்களை எல்லாம் விற்கிறேன். அங்க விலை ரொம்ப அதிகம். சேகர் அப்போது கூட சிரித்து கொண்டே இருந்தான். அப்படியான, எனக்கு அந்த மாதிரி விஷயமே தெரியாது. ராஜா இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தான். அவன் வியாபாரம் முழுவதையும் அவனே சொல்லிவிட்டான். 1 மாதம் கழித்து அந்த ஊரில் ஒரு பெரிய லாரி வந்தது. அந்த லாரியில் இருந்தவர்கள் நகரத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் நேரடியாக மீனவர்களிடம் பேச ஆரம்பித்தார்கள். நாங்கள் நகர மார்க்கெட்டிலிருந்து வந்திருக்கோம். இனிமேல் நீங்க பிடிக்கிற மீன்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். நல்ல விலை தரோம். மீனவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஊர் என்று கேட்டார்கள். அந்த லாரியில் இருந்த ஒருவன் சிரித்தான். உங்க ஊர்ல ஒருத்தர் தான் எங்களுக்கு சொன்னார். சில நிமிடங்களில் உண்மை தெரிந்தது. அந்த தகவலை கொடுத்தது சேகர் தான். ராஜா சொன்ன எல்லா விஷயங்களையும் சேகர் நகர மார்க்கெட்டில் இருக்கும் வியாபாரிகளிடம் சொல்லியிருந்தான். அதனால் அவர்கள் நேரடியாக ஊருக்கு வர ஆரம்பித்தார்கள். இப்போது மீனவர்கள் ராஜாவை விட நல்ல விலையில் மீன் விற்க ஆரம்பித்தார்கள். ராஜா அந்த செய்தியை கேட்டதும் கோபமாக ஊருக்கு வந்தான். அவன் நேராக சேகரை பார்த்தான். நீயா இதெல்லாம் பண்ணது என்று கோபமாக கேட்டான். சேகர் அமைதியாக அவனை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நீ என்ன முட்டாள்னு நினைச்ச, அதான் உன் எல்லா ரகசியங்களையும் நீயே சொன்ன. ராஜா அதிர்ச்சியாக நின்றான். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் யாரோடாவது விளையாட நினைத்தான். ஆனால் அந்த விளையாட்டில் அவனே மாட்டிக்கொண்டான். அந்த நாளுக்கு பிறகு ராஜா அந்த ஊருக்கு மீண்டும் வரவே இல்லை.
மீனவர்கள் நல்ல விலையில் மீன் விற்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் வாழ்க்கை மெதுவாக மேம்பட்டது. அந்த நாள் ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. அமைதியாக இருப்பவன் முட்டாள் இல்லை. சில நேரங்களில் முட்டாளாக நடிப்பவன்தான் உண்மையான புத்திசாலி. மற்றவர்களை விட புத்திசாலி என்பதை காட்டிக்கொள்வது எல்லா நேரத்திலும் வெற்றியை தராது. சில நேரங்களில் உன்னை சாதாரணமானவன் என்று மற்றவர்கள் நினைக்க விடுவதுதான் பெரிய சக்தி. ஏனெனில் அவர்கள் கவனமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களின் ரகசியங்களையும் பலவீனங்களையும் தாமாகவே வெளிப்படுத்தி விடுவார்கள். அந்த நேரத்தில்தான் உண்மையான புத்திசாலி தனது விளையாட்டை தொடங்குவான். முட்டாளை பிடிக்க சில நேரம் நீயே முட்டாளாக நடிக்க வேண்டும். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்திங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.